மக்களே, நாட்டில் நடந்த மோசமான 2 சம்பவத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதில் ஒன்று, வவுனியால நேத்து ஒரு பிள்ளையினுடைய அப்பாவை 32 வயசு இருக்கக்கூடிய ஒரு அப்பாவை கத்தியாலேயே குத்தி பயங்கர மோசமா கொலை செய்திருக்கிறாங்க. அந்த உயிரிழந்த அந்த நபரினுடைய அம்மாவையும் பயங்கர மோசமா அடிச்சிருக்கிறாங்க. ஏன் இது போல சம்பவம் செஞ்சிருக்கிறாங்க, இதுக்கு பின்னுக்கு இருக்கிற பின்னணி என்ன தெளிவா நான் உங்களுக்கு சொல்றேன். அது மட்டும் இல்ல, மாமா தன்னுடைய மருமகனை அடிச்சு கொலை செய்து போட்டு அந்த கொலையை மறைக்கிறதுக்காக உயிரிழந்த அந்த நபரினுடைய மனைவியும் மாமாவும் அந்த குடும்பமே, அந்த மனைவியினுடைய குடும்பமே சேர்ந்து கணவரை யாருக்குமே தெரியாம குழி தோண்டி புதைச்சிருக்கிறாங்க. இந்த விஷயமும் எப்படி வெளியே தெரிய வந்திருக்குன்னு 2 விஷயத்தையும் தான் நான் உங்களுக்கு தெளிவா சொல்ல போறேன்னு சொந்தங்களே. யோசிச்சு பாருங்க, நாட்டுல இந்த சம்பவம் வேற எங்கேயுமே நடக்க இல்லை, எங்கட இலங்கை நாட்டில் தான் நடந்திருக்குது. ஒரு சம்பவம் வவுனியாலையும், இன்னொரு சம்பவம் இன்னொரு இடத்துலையும் நடந்திருக்கு. யோசிச்சு பாருங்க, கொலை எல்லாம் சர்வ சாதாரணமா, மனசாட்சியே இல்லாம சர்வ சாதாரணமா செய்யறாங்க. வவுனியால கொலை செய்த இந்த பிரச்சனை என்ன நடந்திருக்குடா சொந்தங்களே. நேத்து வவுனியால ஓமந்தை நாவட்குளம் என்று சொல்லப்படக்கூடிய பகுதியில ஒரு 5-6 பேர் சேர்ந்து ஒரு கோவிலுக்கு வந்து பூட்டி இருந்த கோவிலை பலாத்காரமா உடைச்சு போட்டு அந்த கோவில் உள்ளுக்கு பூசை செய்யறதுக்கு முயற்சி செஞ்சிருக்கிறாங்க. அப்ப அங்க இருந்து ஒரு அம்மா ஒருத்தவங்க, அங்க இருந்து ஒரு பெண் ஒருத்தவங்க அதை தட்டி கேட்டிருக்கிறாங்க. நீங்க யார், இதெல்லாம் ஒரு நல்ல பழக்கமா, ஏன் இப்படி செய்யறீங்க, இந்த மாதிரிக்கு வந்து இதெல்லாம் வந்து செய்யக்கூடாதுன்னு ஒரு நீதியை தட்டி கேட்டு இருக்கிறாங்க. அதை இப்ப தட்டி கேட்டதுக்கு அந்த 5-6 பேரும் என்ன செஞ்சிருக்காங்கடா, உனக்கு என்னத்துக்கு இந்த வேலை அது இதுன்னு சொல்லி ஏசி பேசி அடிச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த பாதிக்கப்பட்ட அந்த அம்மா என்ன செஞ்சிருக்காங்கடா, மகன்கிட்ட சொல்லி இருக்கிறாங்க. மகனுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. அப்ப 32 வயசு இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையினுடைய அப்பா அவர் என்ன செஞ்சிருக்கிறா, யாரா இருந்தாலும் தன்னுடைய தாய்க்கு யாராவது ஒருத்தவங்க அடிச்சிருக்கிறாங்கடா கட்டாயம் கேட்டு போவாங்கன்னு. அப்ப அந்த மகன் வந்து, ஏன் இது போல செஞ்ச, நீங்க ஒரு வயது போன அம்மாவுக்கு இது போல செய்யறது ஒரு சரியா பிள்ளையாண்டு போய் நீதியோண்ட கேட்டு இருக்கு. அப்ப அங்க ஒரு வாக்குவாதம் முற்றி இருக்கு. அதாவது அந்த ஒரு நீதியை கேட்கும் போது எப்படியுமே அவங்க பிள்ளை செஞ்சவங்க ஒத்துக்கொள்ளுவாங்களா, யார் மேல சரியோ பிள்ளையோ, அதுக்குள்ள வாக்குவாதம் வந்திருக்கு. அந்த வாக்குவாதம் அவங்க ஒரு அடிப்படை அளவுக்கு வந்திருக்கு. அப்ப அந்த 5-6 பேரும் அவங்க வந்து சும்மா இல்லை, கத்தியெல்லாம் வச்சிருந்துருக்காங்க. ஒளிச்சு மறைச்சு வச்சிருந்த கத்தி எடுத்து இந்த நபருக்கு, இந்த அம்மாவுக்கு அடிச்சன்னு கேட்டு வந்த நபருக்கு கத்தியால குத்தி இருக்காங்க. ஸோ அங்க இருந்தவங்க அந்த விஷயம் தெரிஞ்சு அதை பார்த்து உடனடியா அவரை ஒரு ஆட்டோல ஒரு வாகனத்தில் ஏற்றி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் வைத்தியசாலைக்கு கொண்டு போறதுக்கு கொண்டு போய் இருக்கிறாங்க. ஆனா கொண்டு போகும்போதே அவர் உயிரிழந்துட்டு. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு மோசமான விஷயம் உண்டு, எவ்வளவு ஒரு கேவலமான விஷயம். ஒரு உயிர்ன்றது போனா மறுபடியும் வருமா? ஒரு உயிரை எடுக்கிறதுக்கு இன்னொருத்தருக்கு அனுமதி இருக்கா? யாருக்குமே இந்த பூமியில யாரினுடைய உயிரையும் எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை. எவ்வளவு ஒரு பாவமான செயல். அந்த குடும்பத்தை யார் பார்ப்பாங்க? அப்ப இந்த சம்பவம் ஓமந்தை போலீஸுக்கு தெரிய வந்து இந்த விசாரணை அவங்க முன்னெடுத்து அந்த 5-6 பேர்ல ஒரு நபரை கைது பண்ணி இருக்கிறாங்க. மற்றவங்க தப்பியோடி இருக்கிறாங்க. இவ்வளவு தைரியம் இருக்கிற நீங்க ஏன் தப்பியோடுறீங்க? போலீஸ் வந்தா போலீஸ் டீம் உங்களோட வீரத்தை தைரியத்தை காட்டியிருக்கலாம் தானே. போன உயிர் வருமா ஐயா? ஏனையா இது போல பாவங்களை செய்யறீங்க? இந்த சம்பவம் சொந்தங்களே நேற்று வவுனியால நாவட்குளம் என்று சொல்லப்படக்கூடிய இடத்துல நடந்திருக்குது. அடுத்த சம்பவம் என்னடா பாருங்க, ஒரு கணவனை மனைவியினுடைய ஒரு ஒத்துழைப்போடு அந்த மனைவியினுடைய அப்பா, அதாவது கணவனினுடைய மாமா அடிச்சு கொண்டு இருக்கு. கொண்டதும் இல்லாம குடும்பமே சேர்த்து யாருக்குமே தெரியாம மறைச்சு புதைச்சிருக்காங்க. இது என்ன நடந்திருக்குண்டா, மாமாவுக்கு மருமகனுக்கு கணவனுக்கு மனைவிக்குள்ளேயும் சின்ன சின்ன பிரச்சனைகள். ஸோ அது இன்னும் சில காரணங்களால குடும்ப பிரச்சனை. ஸோ மாமாவுக்கு மருமகனுக்கு சின்ன வாக்குவாதங்கள் அடிக்கடி இது போல வாருது. குடும்பம் அந்த பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். இது இவங்களுக்கு ஒரு வாய் தக்கம்ன்றதை கடந்து ஒரு அடிபுடி அளவுக்கு, கம்பு தடி இது மாதிரி அடிபுடி வர்ற அளவுக்கு வந்திருக்கு. அப்ப மாமா மருமகனுக்கு கடுமையா ஒரு கம்பால தடியால ஒரு கொட்டானடி வச்சுக்கொள்ளுங்களேன், எதாலேயோ ஒன்றால அடிச்சு சரியான காயமாகிருச்சு. அப்ப அவர் உயிருக்கு போராடுற சூழ்நிலை வந்தோடனே அவர் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, கொண்டு போய் வைத்தியசாலையில அனுமதிச்சிருக்கிறாங்க. வைத்தியசாலையில அனுமதிச்சு சிகிச்சை பலன் இல்லாம போனனால
அவர் இறந்து போயிட்டு, இறந்து போனதன் பிற்பாடு இவங்க பாருங்க, வைத்தியசாலையிலையும் பிழை இருக்குது. ஏனென்றா வைத்தியசாலை ஒரு விஷயம் இது இப்படி இருக்குண்டா, ஒருத்தவங்க இறந்து போயிருக்காங்கடா, பிரேத பரிசோதனை அதெல்லாம் சரியான முறையில் செஞ்சு கண்டுபிடிக்காம கொடுத்துருக்குறாங்க உடலை. அப்ப இவங்களை ஏதோ உள்ளால காசு கொடுத்தாங்களோ என்ன செஞ்சாங்களோ தெரியல, உடல் எடுத்துட்டாங்க. உடல் எடுத்து கொண்டு யாருக்குமே தெரியாம சவக்குழிக்கு கூட கொண்டு போகல போல, இவங்க விருப்பப்பட்ட ஏதோ ஒரு இடத்துல யாருக்குமே தெரியாம புதைச்சிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் புதைச்சிட்டா இப்ப உயிரிழந்த கணவனினுடைய குடும்பங்கள் அவங்களுக்கு சும்மா இருப்பாங்களா? அப்ப என்ன ஏதுன்றது தெரியாம ஏதோ ஒரு வழியில போலீஸுக்கு இந்த விஷயம் போகுது. போனதன் பிற்பாடு இந்த விசாரணைகள் நடந்து இவங்க புதைச்சிருக்காங்கன்றதே தெரிய வருது. அதன் பிற்பாடு நீதிமன்ற உத்தரவின் பெயர்ல இந்த புதைச்ச இடத்துல அந்த உடலை தோண்டி எடுத்து, மறுபடியும் புதைச்சதை தோண்டி எடுத்து அந்த உடலை உண்மையாகவே என்ன நடந்திருக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி இருக்கிறாங்க. இவ்வளவு நேரமும் நான் சொன்ன விஷயம் என்னென்றா சொன்னங்களே, இது விசாரணையில வெளியே வந்திருக்கிற விஷயம். பாருங்க, மனைவி கூடுதலா கணவன் மனைவி அடிக்கிறாங்கன்னு நாங்க கேள்விப்படுவோம். ஆனா இப்ப மனைவி கணவனை கொல்றாங்க, மனைவி மாமனார் அதாவது அப்பா குடும்பமே சேர்ந்து கணவனை கொண்டு புதைச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மனிதாபிமானமான ஒரு மனசாட்சி இருக்கிற மனுஷர் போல ஒரு நீதியாக நேர்மையாக இந்த மண்ணுல உண்மையாக வாழக்கூடிய ஒரு சிந்தனை மனிதர்களுக்கு இருக்காண்டு கேட்டா அறவே இல்லை. இந்த பூமியில எப்படியும் நாங்க வாழலாம், என்ன தொழில் செய்தும் வாழலாம், என்ன தப்பு செய்தாலும் வாழலாம், எங்கட வாழ்க்கை இந்த பூமியோட முடிய போகுது. அதுபோல மனிதர்கள் சிந்திக்கிறனால தப்பு மேல தப்பு செய்யறாங்கன்னு நான் நினைக்கிறேன். சொந்தங்களே, மக்களே, எந்த சமயமாகவும் இருக்கட்டும், அது ஒரு சைவ சமயமோ கிறிஸ்தவமோ இஸ்லாமோ இல்லைண்டா ஒரு பௌத்த மதமோ எதுவாக இருந்தாலும் நாங்க அனைவருமே இந்த வாழ்க்கையை இறந்ததுக்கு பிற்பாடு யாரோ ஒரு இறைவனுக்கு, யாரோ ஒரு கடவுளுக்கு, யாரோ ஒரு எங்களுக்கு அப்பாற்பட்ட சக்திக்கு நாங்க கட்டாயம் நிச்சயமாக பதில் சொல்லி ஆகணும். அதனால நீங்க எந்த மதமாக இருந்தாலும் நீங்க நம்புற கடவுளை பயந்து மனிதராக வாழ்றதுக்கு முயற்சி செய்யுங்க. இந்த ரெண்டு சம்பவத்தையும் பார்க்கும்போது எவ்வளவு கவலையா இருக்கு. இப்ப நான் கடைசியா சொன்னேன், இந்த மனைவி மாமனாரெல்லாம் சேர்ந்து கணவனை போட்டு தள்ளியிருக்காங்க. இந்த சம்பவம் கஸ்கோடான்னு சொல்ற ஒரு சிங்கள ஏரியாவில் நடந்திருக்கு. சொந்தங்களே, சிங்கள ஏரியாவோ தமிழ் ஏரியாவோ எங்கேயா இருந்தாலும் தப்பு தப்பு தானே. இந்த ரெண்டு விஷயமும் இலங்கை நாட்டில் பார்க்க கிடைச்ச சொந்தங்களே. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னண்டா, இலங்கை அரசாங்கம் முக்கியமான ஒரு திட்டத்தை, ஒரு சட்டத்தை கொண்டு வர்றதுக்கு கடுமையான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. என்னண்டா, இப்ப நீங்க இந்த பெற்றோர்களை பிள்ளைகள் நடுத்தருவுல இந்த அனாதை ஆசிரமத்துல முதியோர் இல்லத்துல இது போல சேர்க்கிற நிறைய விஷயத்தை நீங்க பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் சில நேரத்துக்கு செய்யலாம். இப்ப அரசாங்கம் என்ன செய்யறாங்கடா, இந்த பெற்றோர்கள சொத்துக்கள் அவங்களோட பணம் இதெல்லாம் பெற்றுக்கொண்டுட்டு நல்லா அதுல இருந்து நாங்க சாப்பிட்டு வளர்ந்துட்டு அவங்கள பராமரிக்காம கைவிட்டா, இந்த முதியோர் இல்லங்கள்ல சேர்த்தா அவங்களுக்குன்ற ஒரு சொத்து இருந்து அவங்களோட வருமானம் பிள்ளைகள் எடுத்திருந்தா அவங்களுக்கு கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற ஒரு சட்டம். அப்படின்னா அந்த சொத்துக்கள், பிள்ளைகளினுடைய அத்தனை சொத்துக்களும் அரசாங்கம் பறிமுதல் செய்யும் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வர்றதுக்கு இலங்கை அரசாங்கம் கடுமையான முயற்சியில ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த சட்டம், இந்த அரசாங்கத்தினுடைய முயற்சி சிறந்தது என்று நினைக்கிறீங்களா, இல்லைண்டா தவறுன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இந்த 3 விஷயத்தையும் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லணும் என்று விருப்பப்பட்டேன். கவனமா இருங்க சொந்தங்களே. இலங்கை நாட்டில் பொருட்கள் நிறைய பிரச்சனைகளை பார்க்க கிடைக்குது. பாதுகாப்பாக இருங்க. இந்த நாள் எனக்கு, என்னுடைய குடும்பத்துக்கு, உங்களுக்கு, உங்களோட குடும்பத்துக்கு எல்லோருக்கும் ஒரு நல்ல நாளா, சிறந்த நாளா, இன்றைக்கு மட்டுமில்லை எல்லா நாளும் மகிழ்ச்சியான ஒரு நாளா இருக்கணும் என்று கடவுளை வேண்டிக் கொள்றேன். உங்களுக்காக வேண்டி நீங்களும் எனக்காக, என்னுடைய குடும்பத்துக்காக, என்னுடைய வாழ்க்கை இந்த பூமியில சந்தோஷம் மகிழ்ச்சியா இருக்கணும் என்று நீங்களும் கடவுளை வேண்டிக் கொள்ளுங்க. நன்றி சொந்தங்களே. குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், பாய்.